எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. பிள்ளைகளை விடுதலை செஞ்சிருக்கணும். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். குறிப்பாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் போன கிழமை கைது செய்யப்பட்ட ரேப் பாடகர் மெல்லிசை பாடகர் சங்கீதன் அவர்கள் தற்போது விடுதலையாகி வெளிவந்துள்ளார். குறிப்பாக ஒரு வார காலமாக 17ஆம் தேதி வரைக்கும் அந்த விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த சங்கீதன் அவர்கள் தற்போது வெளியாகியுள்ளார், பிணையில் வெளியாகியுள்ளார். பல்வேறுபட்ட தரப்பினர் அவரை வெளியில் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். குறிப்பாக கிளிநொச்சியிலும் பல இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்தன. அவரின் விடுதலையை கோரி தற்போது அவர் வெளியாகியுள்ளார். குறிப்பாக கிளிநொச்சியில் நடந்த சில சம்பவங்களை, அன்று நடந்த சம்பவங்களை இந்த காணொலியில் இணைக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பிள்ளைகளை விடுதலை செஞ்சிருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வேறு என்ன நடந்தனோன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஒன்று தான். நன்றி அண்ணாவுக்கு நன்றி. கலந்து கொண்ட எமது தேசத்தின் தமிழ் உறவுகள் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2/6/2026 அன்று கிளிநொச்சி உதயநகர் மேற்கைச் சேர்ந்த இசைப்பாடகர் கணேசமூர்த்தி சங்கீதன் அவர்கள் இலங்கை பயங்கரவாத தடுப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்புகின்ற மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாட்டிற்குள் போரோய்ந்து இனங்களிடையே அமைதி, சமாதானம், இன நல்லிணக்கம் என்பவை முன்கொண்டு செல்லப்படுகிறதென்றும் இன ரீதியான ஒடுக்குமுறை காரணிகள் களையப்படுகிறதென்றும் உள்நாட்டிலும் உலக அரங்கிலும் இலங்கையின் புதிய ஆட்சியாளர்கள் பிரச்சாரப்படுத்தி வருகின்றனர். இந்த நம்பிக்கை முயற்சிகளை நாசம் செய்யும் வகையில் ஒரு பாடகர் மீது பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகப்படுத்தி இருப்பது அமைதியை விரும்பும் தமிழ் பேசும் மக்களை அச்சம் கொள்ளவும்
நிலைகுலையவும் செய்திருக்கிறது. இலங்கை வாழ் பூர்வீக தேசிய இனமாகிய தமிழர்கள் தமது வரலாற்றையும் இன பண்பாட்டையும் இருப்பையும் தியாகங்களையும் இழப்புகளையும் நினைவுகளையும் கூட்டு பண்பாடாக ஏற்றி போற்றி வருகிறார்கள். தமது வாழ்வியல் எதிர்பார்ப்புகளையும் வரலாற்று உண்மைகளை எழுதவும் பாடவும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாத வகையில் உச்சக்கட்ட அடக்குமுறை எமது தமிழ் சமூகம் மீது பிரயோகிக்கப்படுகிறது. எமது இளைய சமூகம் தாங்களும் அடிமை கொள்ளப்படுகிறோம் என்றும் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்றும் கோபம் கொள்ளும் வகையில் குறித்த இளைஞனின் கைது நிகழ்ந்திருக்கிறது. இதனால் ஒரு சமூகத்தின் இசை பண்பாடு மாத்திரமன்றி தனிமனித அடிப்படை மாண்புகளும் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. உலக சமூகங்கள் அனுபவிக்கின்ற நவீன நாகரிகத்தின் அடிப்படை இயல்புகளான எழுத்து, இசை, மொழி, உணர்வு, சிந்தனை ஆகிய உணர்வுகளின் மீது பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகிக்கப்பட்டிருப்பது கட்டமைக்கப்பட்ட தமிழின படுகொலையில் நூதனமும் நுணுக்கமும் வாய்ந்த புதிய உத்திகளாக வெளிப்படுத்தப்பட்டு நிற்கிறது. உலக சமூகத்தின் முற்றத்தில் இலங்கை தீவுக்கு சமத்துவமும் சமவாழ்வு என்றும் கண்ணியமும் காருண்யம் என்றும் தமது அரசியல் அறம் என்றும் பறைசாற்றுகின்ற இலங்கையின் புதிய அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை மீளப்பெறப்போவதாகவும் உலகம் விரும்பும் புதிய அணுகுமுறைகளை கைக்கொள்ளப் போவதாகவும் அறிவித்து வந்தது. உலகத்தை இன்று அது ஏமாற்றி இருக்கிறது. இது கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள இனவாத ஒடுக்குமுறை மனோபாவத்தின் தொடர்ச்சியே அன்றி வேறில்லை என்பதை உலக சமூகத்திற்கு மீண்டும் ஒருமுறை உணர்த்தி இருக்கிறது. தமிழ் பேசும் நிலவழி சமூகத்தின் நில உரிமை, மத உரிமை, மொழி உரிமை, ஆளும் உரிமை என்பவற்றின் மீது நேரடி ஒடுக்குமுறைகளை மேற்கொண்டு வந்த சிங்கள இனவாத அரசு தற்போது தமிழர்களின் கூட்டு பண்பாடு மீதும் பாரம்பரியங்கள் மீதும் படைப்பாளிகள் கலைஞர்கள் மீதும் படைப்புக்கள் பாடல்கள் மீதும் தனது ஒடுக்குமுறை கருவியாக பயங்கரவாத தடை சட்டத்தினை ஏவிவிட்டிருக்கிறது. இத்தகைய கொடூர முயற்சி மூலம் இன ரீதியான வஞ்சிப்புகளை தொடர்வதும் இளைய சமுதாயத்திடம் ஆவேச உணர்ச்சி நிலையை தூண்டுவதும் அமைதியின்மையை ஊக்குவிக்கவும் இந்த அரசு வேண்டுமென்றே செயற்படுவது வெட்ட வெளிச்சமாகிறது. இவற்றைத்தான் எழுத வேண்டுமென்றும் இதனைத்தான் பாட வேண்டுமென்றும் கட்டளையிடுவதற்கு பயங்கரவாத தடை சட்டம் கருவியாக கொள்ளப்படுவது இலங்கை தீவில் இன அமைதியையும் சம உரிமையும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை உணர்த்தி இருக்கிறது. எனவே சர்வதேச சமூகத்தின் பங்கு பெற்றுதல் இன்றி இலங்கை தீவில் தமிழ் தேசிய இனம் உருத்துக்களோடு உயிர் வாழ முடியாத அவல நிலையை உலகம் புரிந்து கொண்டு தலையீடு செய்யவும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்கவும் கைது செய்யப்பட்ட இசைப்பாடகர் சங்கீதனை உடன் விடுதலை செய்யவும் இலங்கை அரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களையும் உலக தலைவர்களையும் முன்வர வேண்டும் என்று தமிழ் மக்களின் சார்பில் கிளிநொச்சியிலிருந்து அழைப்பு விடுக்கின்றோம். நன்றி. අද සිංහල ජනතාවට ආණ්ඩුවටත් අපිට එකක් කියන්න ඕන. තමිළීලම් කියන්නේ අපේ මාතෘ භූමිය, මව්බිය භූමිය. ඒක තහනම් කරපු වචන නෙමේ. දැන් කිල්ලජිය තරුණ එක්කෙනෙක් සින්දු වලින් ඒ වචනේ පාවිච්චි කරා කියලා දැන් ත්‍රස්තවාදී පනතෙන් අරස් කරලා දැන් ඉරේ ඉන්නවා. ඒ කියන්නේ තමිළීලම් ඊළම් නැත්තම් අපේ නායක ප්‍රභාකරන් නැත්තම් අපේ මාවිරු සහෝදරියෝ ඒගොල්ලන් නම පාවිච්චි කරන්නේ තහනම් නෙමෙයි. තහනම් කරලා තියන්නේ ත්‍රස්තවාදී පනතෙන් තමිළීල විடுதலை පුලිகள். ඒ කියන්නේ ඒ නම විතරයි තහනම් කරලා තියන්නේ. ඒ නිසා ඒ තරුණයෝ නිදාස් කරන්න ඕන. ත්‍රස්තවාදී පනත තියාගෙන දෙමළ මිනිසුන්ගේ අයිතිවාසිය නැති කරන්න එපා. නැත්තම් මේ සිද්ධි වලින් වෙන මොකක් හරි ආණ්ඩුව කරන්න ලෑස්ති කරනවා කියලා තමයි මම හිතන්නේ. ඒ නිසා අද සංගීත් නිදාස් වෙන්න ඕන. ත්‍රස්තවාදී පනතෙන් මේ විදියම දෙමළ තරුණයෝට නඩු දාන්න එපා. එහෙම කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඒ කියන්නේ තමිළීලම් කියන වචනේ හරි දැනට ඒ සින්දු වලින් පාවිච්චි කරන නම රහණන් නෙමෙයි. ඒ නිසා ඒ තරුණයෝ අනිවාර්යයෙන්ම නිදාස් කරන්න ඕන.
දැන් ඉරේ ඉන්න කට්ටිය දැන් අවුරුදු 32කට වැඩියෙන් ඉරේ ඉන්න කට්ටිය නිදහස් වෙන්න ඕන කියලා මම ඉල්ලීමක් කරනවා. අනිත් මේ ආණ්ඩුවේ ඇවිල්ලා දීපු පොරොන්දුව දෙමළ මිනිස්සුන්ට දීපු පොරොන්දුව තාම කරලා නැහැ. බොරුවක් කරලා තියන්නේ. දැන් අනුර කුමාර ආපු කාලේ ඉඳලා දෙමළ මිනිස්සුන්ට පළවෙනි වචනය මේ රැස්වාදී පනත අයින් කරනවා කියලා. ඉරේ ඉන්න පොලිටිකල් ප්‍රිසනර් ඔක්කොම නිදහස් කරනවා කියලා. එහෙම බොරුවක් කරලා තමයි දැන් ආණ්ඩුව අරන් යන්නේ. මේ විදියම යනවනම් 2029 එනකොට මේ ආණ්ඩුව අරන් යන්න බෑ. වෙන කවුරු හරි මෙතනට එනවා. ඒ නිසා හොඳ දේවල් දෙමළ මිනිස්සුන්ට කරනවා කියලා අපි දෙමළ මිනිස්සු ඔක්කොම ඡන්ද දාලා තියන්නේ JVPට. මේක නැති කරන්න එපා කියලා මම ඉල්ලීමක් කරනවා මේ ආණ්ඩුවට.